சூப்பர் ஸ்போர்ட் மோட்ல தான் இப்போ நம்ம டிரைவ் மோட் வச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு ஒரு சூப்பர் கார் நம்ம கூட இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ இருக்கிறது இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ராக்கான பூத் டெல்லியில் இருக்கிற ரேசிங் ட்ராக்ல தான் நம்ம இருக்கிறோம். எம்ஜியோட ஒரு ஃபாஸ்டஸ்ட் கார் அவங்க இப்போ லான்ச் பண்ண சைபர்ஸ்டர் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. அப்போ இந்த சைபர்ஸ்டரு எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு கன்வெர்ட்டபிள் டாப்போட உங்களுக்கு வருது. இந்த காரோட கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை டிரைவ் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பர் காருக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி இந்த சூப்பர் காருக்கு ஏற்றாப்புல. அப்போ இந்த சூப்பர்மேன் அப்படிங்கிற டிசி கேரக்டரில் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த சூப்பர்மேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்குது, இந்த டிசி கேரக்டர்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னா இது ரொம்ப ஆப்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான பர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஜெப்டோவில் இப்போது 10 மினிட்ஸில் உங்களால் டெலிவரி எடுக்க முடியும். அல்டிமேட்டாக இதோட பட்ஜெட் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட். இதில் இப்போதைக்கு இந்த ஒரு வேரியண்ட் ஆல் வீல் டிரைவ் மட்டும்தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 78 lakhs ஆன் ரோட் காஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். முன்ன பின்ன ஒரு 40-50,000 ஒரு சிட்டிக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு மாறலாம். இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக்கை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஒரு ஈவி. ஸோ இப்போ ஈவியில் தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டிரைவை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 2 கான்ஃபிகரேஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணோன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய மேசிவான ஃப்ரண்ட் ஹூட் வந்து உங்களுக்கு இங்கே தெரியுது. பட் இதில் ஃப்ரண்ட் எதுவுமே கிடையாது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. இதில் பூட் மட்டும்தான் கிடைக்கிது. இது 2 டோர் தான், 2 பேர் போகிற கார் தான் வந்து இது. அப்போது 2 பேட்டரி ஸ்பெக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 77 கிலோவாட் ஹவரில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கிது, இன்னொன்று 64 கிலோவாட் ஹவரில் கிடைக்கும். அப்போ இந்த 77 கிலோவாட் ஹவர் தான் டியூவல் மோட்டரோட 4 வீல் டிரைவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது 64 ரியர் வீல் டிரைவில் உங்களுக்கு வருது. அப்போது 0 to 100 அப்படிங்கிறது 3.2 செகண்ட்ஸில் அடிக்குது. லிட்ரலாக அது வந்து நடக்குது. ஏன்னா இதோட ட்ராக்ல நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இங்கேயே வந்திருக்கோம். அந்த ஃபுட்டேஜும் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, வேற லெவலில் பவரு. நம்ம ஒரு லான்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து மேலே வரைக்கும் பிளட்டு போகிறது நம்மளோட நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் ட்ரெயின் தான் வந்து இதில் இருக்குது. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 725 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க்கு இந்த 4 வீல் டிரைவில். இது அப்படியே 2 வீல் டிரைவ் வந்ததுன்னா ஒரு 503 நியூட்டன் மீட்டர் வந்து உங்களுக்கு டார்க் வந்து டெலிவரி பண்ணோம். அப்போது ஒரு பவர்ஃபுல்லான கார் தான் வந்து இது. அப்போ இந்த சூப்பர் கார் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃபும் வந்து மேலே வந்து பண்ணியிருக்காங்க. மேசிவான ஒரு ஹூட் டோரு. லாக் பண்ணிடலாம். எஸ், க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து அப்படியே ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு இருக்குது. சிங்கிள் டூமில் தான் கொடுக்குறாங்க. டிஆர்எல்லை வந்து ஒரு ரவுண்டை அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப்பாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்குறீங்க. மிச்சபடி ஃபுல் பிளாக் அவுட்டில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கிது. ஒரு அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து இருக்குது.
அந்த ஃப்ரண்ட்டோட ஃபேஸுக்கு ஏற்றாப்புல அந்த ஹெட்லைட்டை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம லுக்காக வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த கார் ஒரு சூப்பர் கார் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல இதோட ட்ராக் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.26 சிடியில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இந்த லோயர் வேல்யூவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கார்ஸில் த பெஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஏரோடைனமிக் ப்ரொஃபைல் கொடுக்க முடியுமோ ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏர் வெண்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற ஸ்கர்ட்ஸ்லையுமே வந்து அந்த ஒரு ஷார்ப்பாக அந்த எட்ஜு கொடுத்து அந்த ஏரோட ஃப்ளோக்கு சூப்பராக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸோட டிசைனே வந்து ஃபுல்லி ஏரோடைனமிக்கோட ப்ரொஃபைல் தான். நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரில் வந்து அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். உள்ள ஏர் வெண்ட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அதுக்கு தேவை அப்படின்னா அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி ஏர் கூலிங்க்கு வந்து உள்ளே எடுத்துக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஜி அப்படிங்கிற லோகோ இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஜியில் இப்படிப்பட்ட ஒரு காரு, அதுவும் இந்த எம்ஜியோட லோகோவோட பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். எம்ஜியில் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி ஆஃப் ஷோரூம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் தான் இந்த ப்ரீமியம் கார்ஸை டிஸ்பிளே பண்ணுறாங்க. M9 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், அதுவும் அங்கே தான் கிடைக்கும். இந்த சைபர்ஸ்டரும் உங்களுக்கு அதில் தான் கிடைக்குது. அப்போ அந்த ஃப்ரண்ட்டோட லுக் ரொம்பவே வந்து கன்வின்சிங்காக இருக்குது. செம்ம லோ ப்ரொஃபைல். நான் நின்னேன் அப்படின்னா என்னோடய ஹிப்புக்கு கூட அதோட ப்ரொஃபைல் வந்து இல்லை. இங்கே நடுவில் பார்க்கும்போது இந்த கேரக்டர் லைன்லாம் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரான அந்த ஒரு ஏர் ஃப்ளோக்கு ஏத்தாப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வண்டியை பார்க்குறதுக்குமே வந்து அந்த ஸ்லீக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து கிடைக்கிது. இங்கே மேலே வந்து ஆடாஸ்க்கு நமக்கு கேமரா கொடுத்துருக்கு நமக்கு தெரியுது. இதில் ஒரு லெவல் 2 ஆடாஸ்மே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட்ஷீல்டுமே பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. வைப்பர் வந்து ஒரு ஃப்ரேம்லெஸ் வைப்பரும் நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இந்த டாப்பை நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம், ஐ மீன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து இதில் இருக்கிற இன்னொரு பியூட்டி. இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐ திங்க் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகுதா? எஸ், மேலே ஓப்பன் ஆகுறத நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக ஓப்பன் ஆகி அப்படி ஒரு ஷட்டர் மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிக்குது. இப்போ லுக்கை வந்து பாருங்கள், வண்டியோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு லுக்கோட ரோடில் போனோன்னா ஊரே நம்மளை தான் பார்க்கும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபைலு ஒரு செம்ம லுக்கில் வந்து இருக்குது. அந்த 2 சீட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 2 சீட்டு தான். பின்னாடி வந்து ஒரு சின்ன லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஒரு பூட்டுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ப்ரொஃபைல் வந்து ஒரு ஒய் ஸ்டைலில் வந்து இந்த சீட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. செம்ம சாஃப்டாக அந்த குஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டான ஒரு ஹெட் ரெஸ்ட் தான். உங்களுக்கு சீட் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கிற மாதிரியான ஒரு சீட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த பைக்கிலோட டைமென்ஷன் வந்து லென்த்து 4535 mm இருக்கும். இதோட விட்டு 1913 mm, ஹைட்டு 1329 mm. எவ்வளோ லோ ப்ரொஃபைலாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இதோட வீல் பேஸ் 2690 mm வந்து இதோட வீல் பேஸு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அஃபிஷியலாக சொல்ல, பட் ஸ்டில் வெப்போட டேட்டா பார்த்தோன்னா 116 mm இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. அப்போ சிட்டிக்குள்ளே இதை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு தான். அப்போ இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 1985 kg இருக்கும். பேட்ரி இதோட மேசிவான வெயிட்டு. பட் இந்த வெயிட்டு கொஞ்சம் நல்ல பிளான்டடாக வெஹிக்கிளை வந்து போக வைக்குது. வீலோட ப்ரொஃபைல் எவ்வளோ மேசிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 20 inch அலாய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் இந்த காரோட ஓவரால் ஹைட்டில் ஒரு 80% இந்த வீலோட ஹைட் இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் பார்த்தோன்னா இதில் பிரிலி டயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி 245/40 ப்ரொஃபைல் எவ்வளோ தின்னாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ரன் ஃப்ளாட் டயர் தான் வந்து இது. இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றாப்புல அந்த 245ங்கிறப்போ அவ்வளோ ப்ராடராக இருக்குது. ஸோ ரியரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிறதுனால 275/35 கிடைக்குது. இதை விட லோ ப்ரொஃபைலில் இதை விட ப்ராடராக வந்து ரியரில் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்லையும் டிஸ்க்கு, ரியர்லையும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ப்ரெம்போ பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய கேலிபர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 100 to 0 33 மீட்டர்ஸில் இதோட பிரேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ட்ராக்ல நம்ம அதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்தோம். சைட் வியூ அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு 2 door கான்செப்ட்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல எவ்வளோ லென்த்தாக டோர் வந்து இருக்குது. ஏன்னா இதோட ஓப்பனே வந்து விங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சிசர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி இப்படி ஓப்பன் ஆகுது. இது இந்த காருக்கு ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான லுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குது. அப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குது,
க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே கீழேயே வந்து ஒரு பட்டனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது க்ளோஸ் ஆகும். இன்னொன்று கீழே வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும்போது இப்படி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த சென்சார் உங்களை டிடெக்ட் பண்ணிட்டு டோர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். உள்ளேயும் ஒரு பட்டன் இருக்குது, அதிலிருந்தும் இந்த டோரை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் உங்களால் பண்ண முடியும். இந்த ஓஆர்விஎம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே வந்து ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஓஆர்விஎம் தான், ஃபுல் பாடி கலரில் இருக்குது. ஒரு பிளிங்கருமே வந்து இதில் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மேலே நான் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் கவர் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. சாஃப்ட் டாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இப்போ வந்து இப்படியே க்ளோஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஆகுது. நான் ஒரு ஷார்ட்டில் கூட இங்கே உங்களுக்கு எடுத்து போடுறேன். விண்ஷீலும் சேர்ந்து அதோட இன்டெகிரேட் ஆகி அதுவும் ஃபோல்ட் ஆகி உங்களுக்கு உள்ளே போயிடுது. சின்னதாக ஒரு டோர் மாதிரி இதில் இருக்குது. அதை அப்படி விரிஞ்சிக்கிட்டு உள்ளே போட்டு அப்படியே மூடிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப்பில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் மழை பெஞ்சிருச்சுன்னா, நாங்கள் ஷூட் பண்ணும்போதே மழை வந்துருச்சு, உள்ளெல்லாம் சீட்டில் நனைஞ்சு போச்சு. இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு 250 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் அப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அப்பா இங்கே நீங்கள் பார்க்கலாம், நல்ல டீப்பாக ஒரு ஸ்டோரேஜ். இதில் வந்து சார்ஜிங்குரிய சாக்கெட் மட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்கிது. யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் காரில் இந்த பூட் கிடைக்காது. பட் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியான லக்கேஜையும் நீங்கள் வச்சுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கூட சவுண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ரோட் நாய்ஸை உள்ளே வர விடாமல் இன்சுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ ரியரோட லுக் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டில் இருக்கிற அந்த கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இண்டிகேட்டர்னா ஆரோ தெரியும், அந்த ஆரோவையே இந்த இங்கே ஷேப்பாக கொண்டு வந்திருக்காங்க ஃபார் அ சேஞ்ச். ஷார்ப்பாக இப்படி இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு. பின்னாடி ஒரு பெரிய ஸ்கர்ட்ஸுமே வந்து நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லி இதில் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. பட் 2 ஸ்டெப்பில் வந்து ஒரு லிப் ஸ்பாய்லர் மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த ப்ராப்பராக அந்த ஏரோடைனமிக்கு இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இங்கேயும் ரிவர்ஸ் உரிய பார்க்கிங் சென்சார்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து கேமராவும் நமக்கு இதில் இருக்குது. 360 டிகிரிக்குரிய கேமரா இதில் கிடைக்கும். எம்ஜி அப்படிங்கிற லோகோவும் இதில் இருக்குது. அப்போ எம்ஜியோட லோகோ இந்த காரில் பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ வாங்கி லோகோவை ஒட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நல்லாவே இந்த காரில் வந்து எம்ஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பேக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிசி சார்ஜிங்கில் 144 கிலோவாட் வரைக்கும் இது ஸ்பீடு வந்து சார்ஜ் ஆகும். அப்போது 0 to 80 அப்படின்னு பார்க்கும்போது 33 மினிட்ஸில் வந்து இது உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. உள்ளே வரலாம். உள்ளே வர்றதுக்கு இன்க்ரெஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக டஃப்பாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் உள்ளே வரேன். உள்ளே வந்தோம் அப்படின்னா அப்பா உட்காந்தா ஓகே, எனக்கு தலை தட்டாமல் ஓரளவுக்கு உள்ளே வர முடியுது. ஓ மை காட், சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். ஓகே, பின்னாடி தள்ளிட்டோன்னா இப்படி வர முடியுது. டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டேரிங் இந்த சீட்டோட தீமை மேட்ச் பண்ணி ஒரு ப்ரௌன் கலரில் மெரூன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே எல்லாமே ஜாய்ஸ்டிக்கில் உங்களுக்கு கிடைக்கிது. அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே சூப்பர் ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு மோடு, யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கிற அந்த மோடு இருக்குது. அமுக்கணும்னா ராக்கெட்டு மாதிரி பறக்குது லிட்ரலாக. அதே மாதிரி ஆடாஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேடல் ஷிஃப்டருக்குரிய அந்த மோட் சேஞ்சுமே வந்து நமக்கு இதில் உங்களுக்கு இருக்குது. ரீஜெனரேட்டிவ் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 3 டிஸ்பிளே, 3மே கனெக்டடாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த காக்பிட்டே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஃபீல் ரொம்ப நல்லாவே தெரியுது. நல்ல கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ரொம்ப லென்த்தாக நீங்கள் காலை அப்படி வச்சு ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெட்ரூம் டைட்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். மேனுவல் IRVM தான், இதில் ஆட்டோ டிமேபிள் கொடுக்கல. அது வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் இவ்வளோ பட்ஜெட்டுக்கு. மிச்சப்படி இங்கே ஒரு ரூஃப் லைட் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹேண்டில். அஃப்கோர்ஸ் இது கோ பேசஞ்சர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது கொடுக்குற பவருக்கு ஒரு ஆள் இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் உட்காரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவுக்கு இங்கே டிரைவ் அண்ட் தென் நியூட்ரல் ரிவர்ஸுக்குரிய பட்டன் இங்கே இருக்குது. பார்க்கிங்க்கும் இருக்குது. ஒரு 2 கப் ஹோல்டரு, மொபைல் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸு. இது வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இது இருக்குது. ஸோ மிச்சப்படி இதில் பெருசாக வந்து எதுவும் இல்லை. இங்கே நீங்கள் பவர்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிக்ளைன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெமரி சீட்டாகவும் கிடைக்கிது. ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக காரில் இருக்கிற மாதிரி தான். பட்
அதோட குவாலிட்டி தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே வந்து சாஃப்ட் டச்சில் வந்து உங்களுக்கு இருக்குது. எதுவுமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி தெரியல. சூப்பராக வந்து அதை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரியே ஏசியோட கண்ட்ரோல்ஸ், ஃபேன் ஸ்பீடு எல்லாத்துக்கும் டச்சில் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ ஓவரால் இந்த ரியரோட கம்ஃபர்ட்டுங்கிறது 2 பேருக்கு செம்ம லக்ஸூரியாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குட்டி ஃபேமிலி 2வது காரை இதை வச்சுக்கிட்டு சும்மா அடித்து ட்ரை பண்ணணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் கிடைக்கும்னா இது கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதுவும் அது ஈவியாக இருக்கும்போது இன்ஸ்டண்ட்டான ஒரு பவரு, ஒரு புல்லு ட்ராக்கில் நான் ஓட்டியிருக்கிறேன். உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். கண்டிப்பாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்குது. அப்போ எம்ஜியில் இப்படி ஒரு கார் அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 8 ஸ்பீக்கர்ஸ் போஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஆடியோவாக இருக்குது. ஒரு சப்பும் இருக்குது. செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஆடியோ வேறு லெவலில் இருக்குது. அப்போ இந்த காரை ட்ரைவ் பண்ணும்போது என்னென்னலாம் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இந்த காரில் இருக்குது. அது டிரைவபிலிட்டியாக இருக்கலாம், அதே நேரத்தில் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட்டாக இருக்கலாம். எல்லாமே வந்து அல்டிமேட்டாக உங்களுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ட்ராக்கில் ஒரு ஹை ஸ்பீட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். எஸ்பெஷலி 0 to 200 வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆங்கிள் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக். கிளஸ்டர் தான் மெயினாக நமக்கு ஃபோக்கஸு. அதுக்காக அதை டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சூப்பர் ஸ்போர்ட் மோடில் தான் இப்போ நம்ம டிரைவ் மோடு வச்சுருக்கோம். Okay. Straight, keep going straight, keep going, keep going, keep going, keep going straight, straight, keep going straight, yeah, keep going, keep going, keep going. Now leave the accelerator. Okay. Start braking. Okay. Little by little. Yeah. Great fun. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க 0 to 200 அப்படிங்கிறதுக்குள்ளே ரீச் ஆகுது. we need to take a U-turn, right? ஸோ ஓவரால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக இருக்குது, திகிலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ் 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 எஸ். அசால்ட்டாக ரீச் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராக்கில் ஓட்டும் போது என்னால் பேசவே முடியல. நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை விஷுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 0 to 100 3.2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது லிட்ரலாக அச்சீவ் பண்ணுது. 200ங்கிறது அவ்வளோ ஈஸியாக வந்து ரைஸ் ஆகுது. பட் அப்படி ரைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் ட்ராக் வந்து நிறையா கர்வ்ஸ் இருக்குது. இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு ட்ராக்கு. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுது. பயங்கரமாக ஹேண்ட்லிங் இருக்குது. நீங்கள் கார்னர்லாம் வந்து அந்த இஎஸ்பி ஆக்டிவேட் ஆகிட்டு சூப்பராக வந்து அதை விட ட்விஸ்ட் பண்ணி நமக்கு வண்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கைக்குள்ளே வண்டி வந்து இருக்குது. ஒரே ப்ராப்ளம் ஈவி. ஸோ ஈவிங்கிறதுனால அந்த ஒரு மாதிரியான காஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. அதுவும் இந்த ஹை ஸ்பீடில்
லைட்டாக அந்த ஒரு ட்ரௌசினஸ் மட்டும் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. மிச்சபடி ஹேண்ட்லிங் அல்டிமேட்டாக இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட்டு, ஸ்டேரிங்கோட பொசிஷனு எல்லாமே வந்து வேற லெவலில் வந்து உங்களுக்கு இருந்தது. ஹோப் இந்த வீடியோ இந்த சைபர்ஸ்டர் பற்றின ஒரு கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருந்தது, அது போக இதில் என்னென்னலாம் ஃபீச்சர் இருந்தது அப்படிங்கிறத பற்றி. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.